எந்த பயணமானாலும் சரி, அது பக்கத்தில் போகக்கூடிய பயணமாகட்டும், தூரத்து பயணமாகட்டும், சுபஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த துவா இது குர்ஆனினுடைய வசனத்தின் ஒரு பகுதி. இதை ஓதிக்க வேண்டியது எல்லாருமே ஓதுவோம். இதுக்கு பின்னாடி சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதை சொல்லி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த விஷயத்தை ஹஸரத் சொல்றாங்க பாருங்க. ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதுங்கள். ஆயத்துல் குர்சி ஓதி முடிக்கிற நேரத்தில் அதனுடைய லாஸ்ட் வாசகம் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம், இந்த வார்த்தையை மட்டும் 3 தடவை ஓதிக்குங்க. மேலே சொன்ன துவா, அதற்கு பிறகு தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதற்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஒரு தடவை, அதனுடைய முடிவில் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா இந்த வார்த்தையை மட்டும் 3 தடவை ஓதிக்குங்க. அதுக்கு பின்னாடி லி ஈலாஃபி குரைஷ் என்று சொல்லக்கூடிய சூரா குரைஷை ஒரு தடவை ஓதுங்கள். அந்த சூராவினுடைய முடிவிலே வ ஆமனஹும் மின் ஹவுஃப் என்ற வார்த்தை, வ ஆமனஹும் மின் ஹவுஃப், இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள்.